ஒயிட் சாஸ் பாஸ்தா, இட்டாலியன் பாஸ்தா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன் சின்ன சின்ன பீசஸ் ஆட்டு இதை மாதிரி வெட்டி வச்சுக்கலாம். ஒரு பேனில் ஆலிவ் ஆயில் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்க சிக்கன் போட்டு இதை நல்லா இதை மாதிரி கிளறி விடலாம். இடித்து வச்சுக்கக்கூடிய மிளகு உப்பும் போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்பூனை வச்சு இப்படி பண்ணும்போது நல்லா சாஃப்டாக நம்ம வெந்தது தெரியும். நம்ம அப்போ தான் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தண்ணி போட்டு ஆலிவ் ஆயில் உப்பெல்லாம் போட்டு நான் இந்த மாதிரி பாஸ்தா எடுத்திருக்கேன், அதையும் வேக வைக்கலாம். நம்ம சிக்கன் ப்ரொக்கோலி மஷ்ரூம் வச்சு தான் அந்த பாஸ்தா பண்ணுறோம். நமக்கு ப்ரொக்கோலி மஷ்ரூம்லாம் எந்த சைஸில் வேணுமோ அதையும் வெட்டி வச்சுக்கலாம். ஒரு பேனில் ஆலிவ் ஆயில் போட்டுட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கக்கூடிய பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கக்கூடிய வெங்காயம் போட்டு இது ரெண்டுமே நல்லா வாசனை வர்ற மாதிரி வதக்கிட்டு ப்ரொக்கோலி மஷ்ரூம் ரெண்டுமே போடலாம். நம்ம நிறைய மஷ்ரூம் ப்ரொக்கோலி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே சுருங்கி வந்துடும். இடித்து வச்சுக்கக்கூடிய மிளகு உப்பும் போட்டு இது நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். அது அப்படியே வேகட்டும் இருந்து இந்த பாஸ்தா ஒரு 90% வெந்தோடனே அந்த தண்ணியை நம்ம வடிக்கணும். அதனால் இடையிடையே அதை செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ நம்ம வெந்துட்டான்ட்டு. இதுவும் நமக்கு நல்லா கிளறி விட்டுட்டு நமக்கு வெந்துட்டான்னு செக் பண்ணலாம். இது இந்த மாதிரி தண்ணியை வடித்து வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சுக்கூடிய சிக்கனை போட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் பட்டர் போட்டுட்டு மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கிட்டு 1 கப் பால் நான் சேர்த்துக்கிறேன்னா, எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பால் வேணும் அப்படின்னா 2 கப்பாக சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கேன், இது ஆப்ஷனல் தான். ஒரு 4 ஷீட் சீஸ் போடலாம். இல்லைனா சீஸ் வந்து இந்த மாதிரி ஷீட் சீஸ் போடலாம், இல்லைனா மசாலா சீஸு எது நம்மகிட்ட இருக்கோ அதை போட்டுட்டு இந்த மாதிரி அந்த ஒயிட் சாஸ் நமக்கு வந்த உடனே நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாஸ்தா, இந்த சிக்கன் ப்ரொக்கோலி எல்லாமே போட்டு இது இட்டாலியன் சீசனிங் இல்லைனா ஆரிகனோ எது இருக்குதோ அதை போட்டு நல்லா நம்ம கிளறி விட்டாச்சுன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. நமக்கு கொஞ்சம் லிக்யூட் மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னா பால் வந்து கூடுதலாட்டு போட்டுக்கலாம். ஏன்னா சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி லிக்யூட் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா 2 மாதிரியுமே இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து வெஜிடேரியனாக இருந்தாச்சுன்னா சிக்கனை நம்ம போடாமல் மீதி ப்ரொக்கோலி மஷ்ரூம் எது வேணாலும் போட்டு செய்யலாம். இன்னும் இதில் வந்து ஸ்வீட் கார்ன் இல்லைன்னா நல்ல மிக்ஸ்டு கலர் கேப்சிகம்லாம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.